இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் அரியாலையில் வாடகைக்கு இருக்குது. இந்த வீட்டை நீங்கள் ஒரு நாள், ஒரு கிழமை, ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி வாடகைக்கு பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீட்டில் எத்தனை ரூம்கள் இருக்குது, இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது, யாரை தொடர்பு கொள்ள வேணும் இந்த வீட்டை வாடகைக்கு பெறுறேன்டா, வீடு சம்பந்தப்பட்ட முழு விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்டா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் யாழ்ப்பாணம் அரியாலையில் வாடகைக்கு இருக்குது. யாழ்ப்பாணம் அரியாலையில் எங்கே அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால், நல்லூர் கோவிலில் இருந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளேயும், அதே நேரம் யாழ்ப்பாணம் டவுனுக்கு இருந்து பார்த்தோம்னா ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளேயும், அதே மாதிரி கண்டி ரோட் ஏனையின் கண்டி ரோட்லேருந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீடு வெறும் 500 மீட்டர்லையும் இந்த வீடு இருக்குது. இந்த வீட்டை வாடகைக்கு பெற்றுக்கொள்கிறேன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு அல்ல ஒரு கிழமைக்கு அல்ல ஒரு மாதத்துக்கு அப்படியான தவணை முறையில் நீங்கள் வாடகைக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இது மிக முக்கியமாக இது வெளிநாட்டில் இருந்து யாழ்ப்பாணம் வாராக்களுக்கு என்னென்னு சொன்னால், இந்த வீட்டில் நிறைய வசதிகள் செய்திருக்கிறபடியாக இந்த வெளிநாட்டிலேருந்து யாழ்ப்பாணம் வந்து ஒரு நிகழ்வுகளை நடத்துறது. இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு கல்யாண வீடு அல்லது ஒரு சாமத்திய வீடு, புனித நீராட்டு விழா அல்லது பிறந்த நாள் ஏதாவது வெளிநாட்டில் இருந்து வந்து வீடு எடுத்து செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதலே இதை புக் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வரைய இந்த வீட்டில் உங்கள் நிகழ்வுகளை செய்து கொள்ளலாம். யாழ்ப்பாணம் அரியாலையில் மிகவும் வசதியோடு இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது. இப்போ உங்களோட நிகழ்வுகளை நடத்துறதுக்கான வசதிகளோடு இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது. இந்த வீட்டில் நீங்கள் ஒரு திருமண நிகழ்வையோ, புப்புனித நீராட்டு விழாவையோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் பிறந்த நாளையோ ஏதும் ஒரு நிகழ்வுகளை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டினுடைய ஓனர் வந்து புலம்பெயர் தேசத்திலான் இருக்கிறார். நீங்கள் நேரடியாக அவர்கள் கூடாகவே கதைச்சி எவ்வளவு நாளைக்கு வாடகை எடுக்க போகிறீங்களோ அத்தனை நாளுக்குரிய கட்டண விவரங்கள் எல்லாம் நேரடியாகவே கதைச்சு கட்டணங்களை நீங்களே கதைச்சு கொள்ள முடியும். கதைச்சு போட்டு புக் பண்ணி போட்டு, இப்போ நீங்கள் வார மாதம் வாரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வார மாதம் வர்றதுக்குரிய டேட்டை சொல்லி புக் பண்ணி போட்டு முதலே புக் பண்ணி போட்டு நீங்கள் வந்து கொள்ள முடியும். அதற்கான ஏற்பாடுகள் இங்கே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும். நீங்கள் புக் பண்ணி போட்டு வந்து கொள்ளலாம். நல்ல இயற்கையான அமைதியான சூழலில் தான் இந்த வீடு இருக்குது. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சரியான லொக்கேஷன் வேணுமென்று சொன்னால், உரிமையாளர்கிட்ட கண்டெக்ட் நம்பரு கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அவர் கூகுள் லொக்கேஷனை அனுப்பி விடுவார். உங்களுக்கு அந்த வீட்டை பார்த்து கொள்ள வசதியாக இருக்கும். நேரடியாக அந்த வீட்டை நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்து கொள்ளலாம். இந்த வீட்டு வாசல் வரைக்கும் காப்பட் ரோட் போட்டு கிடக்குது. மிகப்பெரிய வாகனங்கள் வரக்கூடிய மாதிரி காப்பட் ரோட் போட்டு கிடக்குது. போக்குவரத்து பாதையில் தான் மெயின் ரோட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இந்த வீட்டை சுற்றி சிசிடிவிகள் பொருத்தப்பட்டிருக்குது. 24 மணி நேரமும் சிசிடிவி செயற்பட்டு கொண்டிருக்குது. இந்த வீடு பாதுகாப்பான சிசிடிவி அமைப்பு செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட விவரங்களை ஒவ்வொன்றா பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். இப்போ இந்த வீட்டை நாங்கள் வாடகைக்கு எடுக்கிறது அப்படின்னு சொன்னால், கீழ்த்தளம் மேல்தளம் எல்லாம் இந்த வீட்டை ஃபுல்லாக நீங்கள் வாடகைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீங்கன்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ளலாம், அவருடைய தொடர்பு இலக்கத்தை நாங்கள் பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த வீட்டில் எத்தனை அறை இருக்குன்னு நீங்கள் வீடியோவை பார்க்கே உங்களுக்கு விளங்கியிருக்கும். மொத்தம் 4 அறைகள் இருக்குது. கீழே 2 ரூம்கள் இருக்குது. ஒரு ரூம் ஏசி ரூம், மேலே 2 ரூம்கள் இருக்குது. மொத்தம் 4 ரூம்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2 ரூமையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வெளியில் ஓப்பன் பல்கனியும் இருக்குது. இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த வீட்டை முழுவதுமாக நீங்கள் வாடகை எடுக்கிறண்டாலும் பகுதியாக வாடகை எடுக்கிறண்டாலும் யாரை தொடர்பு கொள்ளணும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை நாங்கள் இப்போ பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பர் தான் இந்த வீட்டினுடைய உரிமையாளர் கண்டெக்ட் நம்பர். நீங்கள் இதனோட கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த நம்பரோட வைபர் வாட்ஸ்அப் ஊடாக கண்டெக்ட் பண்ணிங்கன்னா, உலகத்தின் எந்த நாட்டில் இருந்தாலும் வைபர் வாட்ஸ்அப் ஊடாக கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் அவரோட நேரடியாக கதைச்சு நீங்கள் எத்தனை நாளைக்கு தங்க போகிறீங்களோ அத்தனை நாளைக்குரிய கட்டண விவரங்களை கதைச்சு நீங்கள் தீர்மானித்து கொள்ள முடியும். அதே மாதிரி எப்போ வர போகிறீங்கன்றதை புக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பயணங்களுக்கு நீங்கள் இங்கே வந்து தங்குறதுக்குரிய ஏற்பாடுகளை அதுக்குரிய அவர் மேற்கொண்டு தருவர். வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வெளியில் இருக்கிற பல்கனியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் முன்னுக்கு ஒரு பல்கனி இருக்குது, வெளியிலையும் சைட்டில் ஒரு பல்கனி இருக்குது. அந்த பல்கனியிலே ஒரு 30-40 பேருக்கிட்ட இருந்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பல்கனி தான். இதில் வந்து ரூப் சீலிங் அடிச்சிருக்குது. பார்த்தாலே நல்ல வடிவாக இருக்குது. இந்த வீட்டை நீங்கள் வாடகை பெற்றுக்கொள்கிறோண்டா யாரை தொடர்பு கொள்ளலாம்ன்ற விஷயம் நான் முன்னாடியே தந்துட்டேன். இப்போ இந்த கண்டெக்ட் நம்பரை தாரன். இப்போ இதில் விழுகிற இந்த கண்டெக்ட் நம்பர் தான் முன்னாடியே தந்தனான். இப்போ திருப்பி இருக்கா தந்து கிடக்கு. இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை யாழ்ப்பாணம் அரியாலையில் நீங்கள் வாடகைக்கு பெற்றுக்கொள்ள முடியும்.
நேரடியாக உரிமையாளருடைய இந்த நம்பரோட கதைச்சு நீங்கள் எத்தனை நாளைக்கு நிற்க போகிறீங்களோ அத்தனை நாளைக்குரிய கட்டண விவரங்களை கதைச்சு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இந்த வீட்டினுடைய உள்காட்சிகளை எல்லாம் பார்த்துட்டு அடுத்ததாக இந்த வீட்டுக்கு வெளியில் வந்து இந்த வீட்டின் வெளியில் இருக்கிற அவுட்லுக்கோட பார்ப்போம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு உள்ளே பார்த்துட்டு அப்படியே வந்து ஏசி ரூமை பார்க்க போகிறோம். இதுதான் ஏசி ரூம். அந்த வீட்டில் 4 ரூம் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு ரூமுக்கு ஏசி இருக்குது, மற்ற 3 ரூம் நார்மல் ரூம் தான். 3 ரூமுக்கு ஏசி இல்லை, ஒரு ரூமுக்கு ஏசி இருக்குது. இந்த ரூம் தான் ஏசி ரூம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அலுமாரிகள் அதேமாதிரி பெட் வசதிகளோட நல்ல நீட்டாக புது மாடலில் கட்டப்பட்டிருக்குது. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் வெஹிக்கிள் பார்க்கும் இருக்குது. உங்களோட வாகனங்களை பார்க் பண்ணி கொள்ளலாம். ஒரு வேனையோ அல்லது ஒரு காரையோ பார்க் பண்ணி கொள்ளலாம். இதுதான் வீட்டின் முன்பக்க சுற்றுச்சூழல். இந்த வீட்டை யாராவது வாடகைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீங்க, யாழ்ப்பாணம் அரியாலையில் இருக்கிற இந்த வீட்டை பெற்றுக்கொள்ள போகிறீங்கன்னு சொன்னால் ஓனர்ட்ட நம்பர் இப்போ இதில் கீழே இருக்குது. யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை வாடகைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நான் உங்களுக்கு தந்துட்டேன். இந்த வீடியோவை நான் இத்தோட நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.